ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 74 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்குள்ள ஈட்டிச்சா எமோட்டோ இல்லை, இவன் படுத்துட்டா அவரும் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப முக்கியம்டா அவனுக்கு. உங்ககிட்ட நிறைய முன்னேற்றம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா ஜெயிச்சிடுவேன். என்ன நம்பு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும்னு சொல்றீங்க. அப்படினா நாம ட்ரெய்னிங் தான பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ரெஸ்ட் எடுக்கறோம்? தூங்காம முயற்சி பண்றது ஒண்ணா மயக்கம் போட்டு விழுவ. ஓ எமோட்டங்க. அந்த குழந்தை மூஞ்ச பாடுறாடி. ஐயோ மூஞ்சே சொம்பி போச்சுடா. பாவம். விடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நீ இவனை தூக்கிட்டு வா. என்ன நான் தூக்கணுமா? பணத்துக்காக என்ன தூக்கிட்டு வந்தது நீதானே. அதனால நீயே அவனை சுமந்துக்கிட்டு வா. பணத்துக்காக நீதான் என்ன வேணா செய்விய. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? இதுக்கு நான் அந்த மாதிரி கேவலமா பாக்குறேன். சந்தேகமே இல்ல, சீக்கிரமே ஒரு நாள் நான் உன்னை கொல்லத்தான் போறேன். மறுபடியுமா? இதே திரும்ப திரும்ப சொல்லாத காக்கசு. இனிமே இந்த நியூஸ் இந்நேரம் வந்திருக்கு நம்ம வில்லேஜுக்கு. அப்படினா என்னோட ஃபுட் பில் அவனுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவசரப்படாத. ஓ சாய், நான் பார்க்கவே இல்லையே. எவ்வளவு நேரமா இங்க இருக்க? நீ வரதுக்கு முன்னாடில இருந்து கவனிக்கலையா என்ன? எனக்கு விளையாடுறியா? நான் இப்பதான் இந்த இடத்துல உன்னை பார்க்கறேன். நீ சொல்லாட்டி நீ இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்பை அப்படிதான். என்ன மன்னிச்சிரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது. நருட்டோ கிட்ட பின்வாங்குறதுன்னு ஒரு விஷயம் மட்டும் இல்ல. ஆனா உண்மையை சொல்லணும்னா நருட்டோ கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயமுமே இல்ல. ஆனா எப்பவுமே அவன் பின்வாங்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுதான் நல்ல விஷயம். உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான். பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த பயிற்சியால ஏற்படுற வழி ரொம்பவே ஒரு புதுவிதமா இருக்கும். ஆமா, சரியா சொன்ன. இதுல இந்த புக்ல அப்படிதான் போட்டிருக்கு சார். அடா பாவி. நீ அது ஒண்ணே என்கிட்ட இருந்து மறைக்க வேண்டாம். ஆனா நீதானே எல்லாத்தையும் புக்கை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க வேணாம்னு திட்டுன. அப்பவே நினைச்சேன். மன்னிச்சிரு, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ஒண்ணு என்கிட்ட இருந்து மறைக்க வேண்டாம். நீ உன் நண்பனை பத்தி கவலைப்பட்டதுனாலதான் இந்த புக்கையே நீ படிக்கிற. எப்படி பார்த்தாலும் நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்காக தானே இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, உனக்குள்ளே ஒரு நல்லவன் இருக்கான். எனக்குள்ள நல்லவனா? சரி வா, நம்ம நருட்டோவை தொல்லை பண்ண வேண்டாம். நாம கிளம்பலாம். காக்காஷி கவனிச்சிருந்தாரு. இந்த டீமுக்குள்ள இருந்த பந்தம் அதிகரிச்சிருக்கு போல இருக்கு. பரவாயில்ல, பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஐயோ கை வலிக்கு. கூடையாவது நிக்கலாம்ல. ஜாலியா புக்கு படிக்கிறீங்க. இது வரைக்கும் நீ
கிளோன் ஜூட்ஸுஸ் எல்லாத்தையுமே மறைய வச்சிடு. எனக்கான ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஓகே சென்சை. அது சரி. இன்னைக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? ட்ரை பண்ணதான் தெரியும். கம் ஆன். நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணி ஆகணும். இப்படி ஓய்வு இல்லாம பயிற்சி பண்ணிட்டே இருக்க கூடாது. என்னது? சாக்குரா. உனக்காக சாக்குரா எடுத்துட்டு வந்தா. இது முழுக்க ஃபுட்பில்லும் ஒரு நோட் புக்கும் இருக்கு. இது சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ட்ரெயின் பண்ணு. இது என்னுடைய ஸ்பெஷல் ஃபுட் பில்ஸ். சா. ரொம்ப நன்றி சாக்குரா. சாக்குரா செஞ்ச ஃபுட் பில்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு ரவுண்ட் கட்ட வேண்டியதுதான். நல்லா இல்லையா? ஆமா, பேக்ல என்னென்னமோ வாங்கிட்டு போனேன். சாக்குரா, பிரச்சனை இருந்தா பேசி தீர்த்துக்கலாம்ல. ஏன் இதெல்லாம் கொடுக்குற? மருந்து அப்படிதான் தம்பி இருக்கும். ஓகே, ட்ரைனிங்க திரும்பவும் ஆரம்பிக்கலாமா? மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. ரெண்டு நாள் ஆயிடுச்சு. டே நைட்டு போயினே இருக்குது. அது எழுத்து தானா உருவாகுதா? நருட்டோ இன்னும் பயிற்சி பண்றான்னு என்னால நம்பவே முடியல. நல்ல வேளை அவனுக்கு உதவியா என்னோட ஃபுட் பில்ஸ் இருக்கு. ஆடி பாவி, அவன் தின்னவே இல்லை. டெய்லி எத்தனை குத்து நேராளா? பண்ணிட்டான். நருட்டோ, கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுக்கலாம்ல? என்னுடைய முழு சக்தியை நான் பயன்படுத்தலனா கடைசி வரைக்கும் என்னால சாஸ்கேவை நெருங்கவே முடியாது. கக்காஷி தான் எத்தனை போய் கொட்டினுக்கிறாரு கீழே. ஹேய், இங்க என்ன பண்ற சாக்குரா? யாருப்பா? ஹாய். ஓ, இருக்கா சென்சே, நீங்களா? நருட்டோ இந்த மாதிரி பயிற்சியில ஈடுபடுவான் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கிராமத்துக்கு சரியான வர வேண்டிய நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கான். அவனை பத்தி புகழ்றீங்களே, என்ன பத்தி சொல்ல எதுவும் இல்லையா? இல்ல. சும்மா விளையாடுனேன். இருக்கு. என்ன மன்னிச்சிடு சாக்குரா. உனக்கு என்ன குறை? நீ லேடி சுன்னாடைக்காக வேலை செய்யற. என் மாணவர்கள் எல்லாம் திறமசாலி ஆயிட்டாங்க. நினைச்சாலே பெருமையா இருக்கு. நிஜமா சொல்லணும்னா அந்த சுட்டி பையன் நருட்டோ நல்லாவே வளர்ந்துட்டான். இப்போ கூட எல்லாரும் பயப்படுற அளவுக்கு இருக்கிற பயிற்சியில தான் அவன் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். இது பெருமையா இருக்குல்ல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன பத்தி எதுவுமே சொல்லல. பேச்சுக்கு தான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னேன், ஆனா இப்ப நிஜமாவே கோச்சுக்கிட்டேன். என்ன பேசுற நீ? உன்னை புரிஞ்சுக்கவே முடியல சாக்குரா. உண்மையாவே நருட்டோ பலசாலியா மாறிட்டான்ல. நருட்டோ பயங்கரமா மாறிட்டான். எல்லாருமே மாறிட்டாங்க. என்னோட மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப பலசாலியாகி லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பெருமையா இருக்கும். யார் அது? இப்பதான் வராங்க. அட பாவீங்களா, இப்பதான் தகவலே வருதா? அவங்க சிரிக்குவையும் பிடிச்சிட்டாங்களா? டெம்பிள் அவங்க தாக்குறப்ப நான் ரோந்த பணியில இருந்தேன். நான் திரும்ப வந்து பாக்குறப்ப எல்லாரும் கண்டிப்பா இது அக்காட்சியோட வேலைதான். அங்க இருக்கிற ஜின் சுருக்கியை தேடிதான். இவர் ஒருத்தர் தான் ஒளிஞ்சு பொழைச்சாரு. தகவல் சொல்ல ஆளே இல்லை. அப்போ நாம நினைச்ச மாதிரி அவங்க வந்துட்டாங்க. வந்தவங்களை நான் விடுறதா இல்ல. புதுசா 20 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, அவங்கள இப்பவே போக சொல்லுங்க. புதுசா 20 பேர் கொண்ட குழுவா? 100 பேர் இருக்கீங்க. எதுவும் இல்ல. ஓ, ஈனோ இவங்கெல்லாம் இருக்காங்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஆசுமா,
சீரிக்கு கார்டியன் ஷினோபி 12 சேர்ந்தவன். அவனை தாண்டி தான் இது எல்லாமே நடந்திருக்கும். அவன் அங்க இல்லையா என்ன? அவனை தான் தோலை துண்டா தூக்கின்னு போகிறாங்க. லாச்சேரி ஒரே ஆள வந்து 2 அக்காட்சிகளோட மோதினாரு. அவர் அவங்க வீழ்த்திட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சே, கோவம் வரும். சீரிக்கு இல்ல, வாய்ப்பே இல்ல. லீஃப் வில்லேஜோட பெருமைக்காக, அதை விட முக்கியமா லேண்ட் அம்பையரோட பாதுகாப்புக்காக நாம அவங்கள சீக்கிரமே தடுத்தாகணும். இன்னும் இதுல எத்தனை உயிர் போக போதோ தெரியல. காரணம் என்னன்னு எனக்கு தெரியணும். ஆனா நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க லேண்ட் ஆஃப் ஃபயரை விட்டு போகவே கூடாது. அவங்கள உயிரோட பிடிக்க முடியலன்னா அவங்க கதையை முடிங்க. அவ்வளவுதான். இதான் உங்களுக்கான உத்தரவு. போங்க. நாங்க டீம் ஆசமாவோட பெருமையை என்னைக்கு அழிய விட மாட்டோம். நல்ல சிறப்பா செய்யப்படும் ஷிகமாரு ஆசுமா சென்சை. இவருக்குமே ஆபத்து இருக்கானா அஸ்மாக்கும். நான் தயார். அப்ப சரி, நம்ம எல்லாம் ஃபயர் டெம்பிளுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு லுக்கு விட்டுட்டு தான் போறாரு. யாராவது தடுத்தாகணும். கிளம்பலாம். இவங்க பவர் இவங்க என்ன கிளான்னே தெரில. இவங்க கண்ணும் ரெட்டாக தான் இருக்கு. கெஜன்ஸும் போடுறாங்க, எப்படின்னே தெரில. ஆசுமா சென்சை, என்ன சொல்லு? நீங்க முன்னாடி சொன்னதை பார்த்தா ஃபயர் டெம்பிள் சீரிக்கோவை உங்களுக்கு நல்லாவே தெரியும் போல இருக்கு. சரியா சொல்றேன். நான் இதை பத்தி உங்ககிட்ட சொன்னதில்லை. தோளோட தோல் அவன் கூட சண்டை போட்டிருக்கேன். கார்டியன் ஷினோபி 12ல சேரணும்னு நான் என் சின்ன வயசுல லீஃப் வில்லேஜை விட்டு போனேன். நாம டெம்பிளை நெருங்கிட்டோம். சீக்கிரம் போலாம். அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சாப்பிட்றானோ இல்லையோ தொடர்ச்சியாக தந்து வச்சுன்னுக்கிறேன். இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்கு. ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாளே. குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க, வாழ்ந்துச்சுங்க. அதெல்லாம் ஐயோ ஃபீல் பண்ணிட்டாலே. என்ன சொன்னேன், ஃபோட்டோ பார்த்தேன் அவ்வளோதான். எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க சாகோரா. உண்மைதான், எல்லாருமே மாறிட்டாங்க. மத்தவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பயிற்சியை நருட்டோ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக. விழுந்துட்டேன்
என்னால முடிஞ்ச சின்ன உதவிகள் தான் அவனுக்கு செய்ய முடியும். மற்றவங்களுக்காக நீ செய்யறது சின்னதா பெருசாங்கிறது முக்கியம் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் நருட்டோ மேல நீ வச்சிருக்கிற அந்த அதீதமான அன்பு தான். அல்லாத ஐயோ அது ஷூட்டிங் ஸ்டார் தானே? சாஸ்கே போயிடுச்சு. இங்கே மட்டும் இல்லடா. பார்த்துட்டாரு ஒரு கண்ணு மட்டும் திறந்தது. இவன் செஞ்சான். அடி எருமை எமோட்டோ தூங்க வர்றான். வெறி ஆயிட்டான். இவன் வெறி ஆரம்பிச்சு. அது பாவமாகுது. இப்படி நில்லுங்களா அவர் பக்கத்துல தான். போய் புக்கு பிடிக்குது. கையாவது கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் கக்காஷி. நமக்கு எதுவும் கை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய முயற்சியை நான் கைவிடாம ஓய்வுங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லாம இப்படியே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தா கண்டிப்பா நானும் சாதிப்பேன். ஆல்ரைட், ஆரம்பிக்கலாமா? கட் பண்ணிட்டான். ஏடா அசல்ட்டா முடிச்சிட்டா. இவனோட ட்ரைனிங் மெத்தட் வேலை செஞ்சிடுச்சு. இவன் இதை செஞ்சு காட்டிட்டான்னு நம்பவே முடியல. இல்ல, இவன் இதை செஞ்சதுக்கு ட்ரைனிங் மெத்தட் மட்டுமே காரணம் கிடையாது. இவனோட விடாமுயற்சிக்கு காரணம் சாஸ்கே. இன்னொரு 3 எபிசோடு போகும்னு நினைச்சேன். அப்பா இப்போ உன்னோட ஸ்பெஷல் ஜூட்ஸுவை நாம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். யா சென்சை, கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். மயக்கம் போல. முடியல. நருட்டோ, உனக்கு ஒன்றும் ஆகல. இவன் மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னால பரவாயில்ல. என்ன என்ன சொன்ன? எனக்கு முதல்ல ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுங்க. நருட்டோ, நீ எப்பவுமே என்ன ஆச்சரியப்படுத்தியல. அப்பா எமோட்டா வீட்டுக்கு போங்க. நீ எபிசோட் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ தான் இந்த ஃபயர்லேண்டில் நடந்த சம்பவத்தையே ஒருத்தர் எத்தனை சொல்கிறார். நான் கூட என்னோட தகவலாம் வந்துட்டு இருக்கோம், இன்னும் போகாமல் இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஞாபகம் தான் அவங்க தான் மொத்த பேருமே இறந்துட்டாங்களே. அவன் ஒருத்தன் தான் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவன் ஒருத்தன் அங்கேருந்து ஓடி வந்து இங்கே சொல்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ எப்படியோ விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆஸ்மா தான் பயங்கர வெறியாயிட்டார். ஏன்னா ஃப்ரெண்டு கூட பழகியிருக்காரு. அதெல்லாம் அந்த எமோஷ்னல்லாம் வேறு அவருக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் நம்ம இதுதான் அதுவுன்றப்போ இன்னுமே வெறியானாங்க. சுனாமி பாட்டியும் பயங்கர கோவத்தில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அது நோக்கி போகிறாங்க. எனக்கு வந்து இப்போ ஆஸ்மா நினச்சும் கொஞ்சம் பயம் கூட இருக்காங்க. அவங்க சரி இருந்தாங்க தான். பட் அந்த 2 பேர் வந்து அவ்வளோ அசால்ட்டாக அவங்கள முடிக்கிறப்போ இங்கேயும் அது நடக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. கூட நம்ம பசங்களாம் இருக்காங்க தான், விட மாட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு தாட் வந்துட்டே தான் இருக்குது. அதான் காட அளவுக்கு சொல்ற அவரே இது பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம பசங்க இவங்க தான் வந்து என்ன அங்கே போகுதுன்னு தெரியல. போகும்போதும் அவர் அந்த குருநாய் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் போனார். அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறீங்க, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். ஸோ அவரும் கார்டியன் லெவல்ன்றப்போ அவரையும் நம்பினேன் நான். சரி ஏதோ டேக்கிள் பண்ணார். அவ்வளோ பெரிய இதுவும் நம்ம என்ன தெய்வ சக்திலாம் எடுத்தும் போது நம்பினேன். பட் பார்த்தா அசால்ட்டாக இதை தோலை தூக்கின்னு போகிறாங்க. இப்போ ஆஸ்மாவே அந்த மாதிரி தான். அவரும் கார்டியன் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் அந்த பயம் வந்துட்டே இருக்குது. அங்கே நடந்த மாதிரி நடந்துருமோ. ஏன்னா அந்த அக்காசுக்கு முன்னாடி யார் போனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அவனுங்க
அது என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி அது பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு செகண்ட் தான் அப்படி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு எஃபர்ட்டே இல்லை, அசால்ட்டாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அது இந்த ஜிஞ்சுரிக்கு இந்த விஷயம்னா கூட ஓகே சொல்லலாம். இவனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு காசுக்காக, அவன் அதுவும் அந்த கூட இருக்க அவன் படத்துக்காக இவ்வளோ பேர் அடிச்சு கொண்டுட்டு ஒரு இவ்வளோ பெரிய மனுஷனை வந்து அசால்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு போகிறது வந்து என்னடா அது ஒரு பிச்சை காசுக்கு போய் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. அவங்க யாருன்னா என்ன பண்ணுங்கடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆஸ்மா இப்போ அந்த பயங்கர வெறியில் இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னு நம்புகிறோம், பார்ப்போம். ஸோ இங்கே நருட்டோ ட்ரைனிங்கும் முடிஞ்சிச்சு. அது கட் பண்ண சொல்கிறது தான் அது விஷயமா இருந்தது, பண்ணிட்டான். ஸோ இந்த ரசிங்கனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இது பேஸ் தான் இது. சரிண்ணா, இதுக்கு மேலே தான் வந்து அதுக்கு ட்ரைனிங் போவாங்களே. இது வந்து இவ்வளோ விஷயத்தையும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாதான் அந்த பவரை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுக்கு ட்ரைனிங் போகலாம். அந்த கண்ட்ரோல் கூட எமோட்டோ கையில் தானே இருந்துச்சு. எமோட்டோ இருந்ததுனால தான் நிறைய வராமல் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ எமோட்டோ இல்லாமல் அதை ட்ரை பண்ணாதான் ஃபுல்லாக முடிச்ச மாதிரி. இல்லைப்பா, அது எப்படின்னா இப்போ இவ்வளோ ஷேடோக்குள்ள நீ எடுத்து அது பண்ணுறதுனால அதுக்கு ஓவர் பவர் தேவைப்படுது. இவ்வளோத்துக்கு அவன் பவர் கொடுக்குறான்றப்போ சக்கரை சீக்கிரம் ட்ரைன் ஆகுது. ட்ரைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரெட் சக்கரை இருந்துக்கும். அதுக்காக எமோட்டோ நின்று அது கண்ட்ரோல் பண்ணி அது வரவிடாமல் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே இப்போ நருட்டோ ஒர்த்தன்றப்போ ஒரு 4 ஷேடோ 2 ஷேடோன்னு எடுக்கிறப்போ நிறையலாம் வந்துட போகிறதில்ல. இவ்வளோ 100 கணக்கில் எடுத்து நிற்க வச்சு எல்லாத்துக்கும் பவர் கொடுத்துனுக்கிறான்னா டக்கு டக்குன்னு ட்ரை ஆகுது. இவனால் ப்ராக்டிஸும் பண்ண முடியல, சீக்கிரம் வாங்கிடுறான். ஸோ ரெட் சக்கராவும் வரக்கூடாது. இதுக்கு தான் எமோட்டோ தேவைப்படுறாரு, அவ்வளோதான். ஸோ இங்கே இந்த ஷாரிங்கான் இந்த ரசிங்கன் கற்றுக்கிறதுக்கு வந்து அவன் ஒருத்தந்தாலே போதும். அந்த கூட இன்னொரு ஷேடோக்ளான் உருவாக்கி பண்ண போகிறான், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து எமோட்டோ தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி வந்து சாக்குராதும் பிடிச்சிருந்துச்சிங்க. அது வந்து எனக்கு கிரிஞ்சாக ஃபீல் ஆகலை. எனக்கு நம்ம இன்றைக்கி அது எமோஷ்னலாக கொஞ்சம் டச் ஆகிடுச்சு. அது கக்காஷியும் அதை பார்க்குறது, அவன் சாப்பிட்றானோ இல்லையோ, ஆனால் விடாமல் அது செஞ்சு 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 எடுத்துன்னு வந்து டெய்லியும் அது வச்சுட்டு இருந்தது. அவனுக்காக பண்ண ஒரு நட்புக்காக ஒன்று பண்ணால, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இது கிரிஞ்சா ஃபஸ்ட்டு கிடையாது. அதுவும் இல்லாமல் அவள் எவ்வளோ அன்பாக பண்ணுறாங்கிறது தான். சாக்குரா சைடு இவ்வளோ பாசிட்டிவ் பார்த்து கூட எப்படி இவ்வளோ ஹேட் எடுத்துக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் மறந்துட்டு தான் அவ்வளோ ஹேட் வருதான்றது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நருட்டோ அவமானப்படுத்தினாதாங்க அவ்வளோ இந்த கூட்டத்தோட கூட்டமாக இருந்தால் நெகட்டிவாக எனக்கு தெரியல. சாக்குரா எதுக்கு அப்படி ஒரு இதுன்றது எனக்கு புரியல. இப்போ புரிஞ்சுக்கிட்டால நருட்டோ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணுறான், எதை நோக்கி போகிறான்றப்போ முன்ன வந்து அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தான், அதனால அப்படி நடந்துக்கிட்டான். பட் இப்போ அவன் குணம் புரிகிறப்போ இவ்வளோ மாற்றங்கள் தெரியுது இவங்ககிட்டயும். அதுக்கப்புறமா ஏன் இவ்வளோ ஏற்றிருந்தது சத்தியமாக எனக்கும் புரியல. அப்புறம் சாக்குரா அவங்களோட பாண்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறது, நார்மலாக அப்படி பேசிட்டு போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அவனும் புக்கு படிக்கிறத விட்டுறதா இல்லை, அவனும் புரிஞ்சுக்கிறான். சொல்கிற மாதிரி அவன் அந்த கேரக்டராக மாறிட்டான். அதனால தான் அந்த புக்கை தேடி போகிறான். அதுவும் அவனுக்கு ஒன்றும் புரியல. அது சாக்குரா அதை எடுத்து சொன்னா அது நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவன் நருட்டோ பார்க்குறப்போ அவனுக்கு பயங்கர ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃபீலிங் எல்லாமே அவனுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆளை பார்த்தே இருக்க மாட்டான் லைஃப்பில், யாருமே பார்த்துருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை. கக்காஷியாக வியந்துட்டு தான் இருக்கார் ஒரு நொடியும். இவன் என்னடா அழிவன், இவன் எப்படா இவனை இருந்தான், இவனுமே நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லையேன்னு இத்தனை வருஷம் ட்ரைனிங்கில் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் பார்த்துருப்பார், ட்ரைனிங் கொடுத்துருப்பார். பட் நருட்டோ மாதிரி விடாமுயற்சியாக ஒரு டச்சில் இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு இந்த மாதிரி மனுஷன். ஸோ எல்லாமே வியந்துட்டு தான் இருக்காங்க. இதில் பெஸ்ட்டு வந்து எமோட்டோ தான் சொல்லணும். 3 நாள் சரியாக தூங்காமல் அப்பா எனக்கே டயர்டாக இருக்குங்க அவர் பார்க்கும்போது. ரொம்ப கஷ்டம். அப்படியே சுருங்கி போச்சு, மூஞ்சிலாம் ஒட்டி போச்சு. ஏதோ 3 நாள் 4 நாள் சாப்பிடாம உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுச்சு. எனர்ஜி போயிட்டே இருக்கு. அது கண்ட்ரோல் பண்ணதுக்காக இவரோட எனர்ஜி கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் ரெடியாக இருக்காரு மறுபடியும். நருட்டோ மாதிரி தான் இப்பெல்லாம் பரவாயில்ல வாங்க போகலான்னு அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு ரெடி ஆகுற அவ்வளோ டயர்ட்லையும். ஆமாம், எல்லா சென்சேவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யுரக்கா சென்சே கூட பார்த்தீங்கன்னா இப்போ சாக்குராட்ட பேசுகிறப்போ அந்த உணர்வு அழகாக புரியுது. ஒரு குருவாக நம்மளுடைய பையன் இன்னைக்கு வந்து வளர்ந்து எவ்வளோ பெரிய இதுக்கு போயிட்டான், அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன்றது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். நம்ம வாதிங்களுக்கெல்லாம் கூட அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கு கூட நாளைக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறப்போ அவங்க பெருமைப்படுவாங்க. ஸோ அந்த எமோஷனலாக நல்லாவே புரிஞ்சு. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.